ஏஐடினுடைய லெவல் 2 அதுல பிஎல்ஏ பாடம் பிசினஸ் லோ, அதுல தொழில் சட்டம் சம்பந்தமாக நாங்க பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கேள்வி பகுதியாக நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கட்டாயம் இல்லைங்கள. இது பார்த்தேன் நாங்க. பார்த்தமா ஓ ரைட். இல்ல நான் ஓவராலா நான் ரிகப் பண்ணிட்டு அப்படியே போன்னு சொன்னேன். ஓகே 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 ரைட். அப்ப இதுதான் வெரி இம்பார்ட்டன்டான பகுதியாக எங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இவிடத்தை எங்களுக்கு மெயின் விஷயமாக இருக்க போகுது. சரிதானி, மெயின் விடயமாக இருக்க போகுது. சரிதானி, அதாவது ஒரு நபர் வந்து ஃப்ரீலான்சரா, அதாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில வேலை செஞ்சுட்டு போறவரா, அல்லது அவர் நிரந்தரமான ஒரு தொழிலாளரா அந்த நிறுவனத்துக்கு அப்படிங்கிற பாக்குறது தான் மெயின் பாயிண்டாக இங்க இருக்க போகுது. அதுக்காக நாங்க ஏதாவது பிணக்குகள் வர்ற சந்தர்ப்பத்துல அவர் நிறுவனத்தினுடைய ஊழியரா, அதாவது தொழிலை பெற்றுக்கொள்றவரா, அல்லது சுயாதீன ஒப்பந்தக்காரரா அப்படின்றதான் என்ன செய்வாங்க முதல்ல பார்ப்பாங்க. அது பிறகுதான் அதுக்கங்கால அதுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அதுல நாங்க பரிசோதனைகள் சிலதுகள் இருக்குது. அது நான் ஆல்ரெடி இந்த ஷார்ட் நோட்ஸின் அடிப்படையில நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருப்பேன். அதாவது கட்டுப்பாட்டு பரிசோதனை என்ற பரிசோதனை, அதாவது தொழில் தருணர், அதாவது தொழிலை தர்ற எம்ப்ளாயர் நிறுவனமானது ஒரு தொழிலாளரை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தால் மாத்திரம்தான் அவர் நிறுவனத்தினுடைய தொழிலாளியாக இருப்பார். அதாவது அவரோட வேலை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு முடியுது, எவ்வளவு டைம் பிரேக் டைம் போகணும், எப்ப அவருக்கு விடுமுறை, அவர் என்ன வேலையை செய்யணும், அவருக்கு எப்போ பதவி உயர்வு கிடைக்கும், இப்படியான விஷயங்கள். அதே மாதிரிக்கு இரண்டாவது உபகரண பரிசோதனை. நிறுவனம் அவர் ஊழியர் செய்யறதுக்கான தேவையான உபகரணங்களை எல்லாம் வழங்கி இருக்க வேணும். அதே மாதிரி ஒருங்கிணைந்த பரிசோதனை, அதாவது நிறுவனத்துல அவர் தொழிலாளராக ஒர்க் பண்ணக்குள்ள அவரின் மூலமாக நிறுவனத்துக்கு லாபம் வரக்கூடியதாக இருக்கணும். அவர் இல்லாட்டி வேலை நடக்காது, அந்த வேலை இயங்காது என்ற அடிப்படையில இருக்கணும். அதாவது நிறுவனத்தினுடைய அன்றாட செயற்பாடுகள்ல ஒரு அங்கமாக இவர் இருந்தால் மாத்திரம்தான் அவர் ஒரு தொழிலாளராக இருப்பாரு. அண்ட் ஆல்சோ பொருளாதார உண்மை பரிசோதனை, அதாவது வணிகத்துக்கு நேரடியான பலன் கிடைக்கணும் அவரால். ரைட். அதே மாதிரி இது எல்லாமே இருக்கணுங்கிறது அந்த கலப்பு சோதனை. மேலுள்ள அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் அப்படின்ற விடயம். சோ இதுதான் இந்த கேள்வி பகுதியில எங்களுக்கு எக்ஸாம பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கு. சரியா, இதுல டவுட்டுகள் பிரச்சனைகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அவ்வளவுக்கு டவுட்டுங்கிற அளவுக்கு இதுல வாரது கிடையாது. ஒரு கேஸ் ஸ்டடீஸை வாசிச்சு போட்டு அதுக்கு நாங்க இந்த விஷயத்தை வச்சு பேஸ் பண்ணி எழுதிட்டு விட்டோம்னா வேலை முடிச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இவர் ஒரு எம்ப்ளாயியா அல்லது ஃப்ரீலான்சரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ஒரு தொழிலாளர் அப்படின்னு சொல்லி இனங்காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா சரிதானே, அவங்களுக்கு வந்து சில நலன்கள் வந்து நிறுவனத்திலிருந்து கிடைக்கும். அதாவது இபிஎஃப், இடிஎஃப் இப்படியான விடயங்கள். அதையும் தாண்டி இன்னும் சில விடயங்கள் எல்லாம் இருக்குது. சோ அதனாலதான் இவரு ஒரு தொழிலாளியா அல்லது ஒரு ஒப்பந்ததாரரா அப்படின்னு சொல்லி பாக்குற விஷயம். சரிதானே. சோ அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நபர் தொழில் பெறுநராக அல்லது சுயாதீன ஒப்பந்தக்காரரா என்பதை தீர்மானிப்பதற்கு காரணம் என்னண்டா இந்த காரணங்கள் தான். இது சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த டிரெக்டாக கொஸ்டின் கேட்டு வர பகுதியில 2 அல்லது 3 இல்ல 4 எழுதுங்க அப்படின்னு கேட்டு வரக்குள்ள இது வரலாம். வாரது இது வீதம் குறைவுதான், பட் வரலாம், சொல்ல தெரியாது. அடிப்படையில தொழில் பெறுநர்கள் மாத்திரம் தான் என்ன செய்யலாம்டா குறிப்பிட்ட நலன்கள் மற்றும் பாதுகாப்புக்கு உரித்துடையவங்களாக இருப்பாங்க. சரிதானே, நிறுவனத்துல ஏதாவது நடந்தா அதுக்கு பொறுப்பு நிறுவனமாக இருக்கும். அதாவது ஊழியர் சேமலாப நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதி, அதே மாதிரி பணிக்குடை கிராஜுவிட்டி, அதாவது அவர் நிறுவனத்துல குறிப்பிட்ட காலப்பகுதியில ஒர்க் பண்ணிட்டு அவர் நிறுவனத்தை விட்டு வெளியே போகக்குள்ள அவருக்கு குறிப்பிட்ட தொகை ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க நிறுவனத்தால. சரியோ, அது யாருக்கு பெறலாம், இந்த ஊழியருக்கு மாத்திரம்தான் பெறலாம், சுயாதீன ஒப்பந்ததாரருக்கு இல்லை. அதே மாதிரி தொழில் பெறுநர்களால் கிடைக்கின்ற வருமானத்திற்கு தொழில் வழங்குனர் வருமான வரி சட்டத்தின் கீழ் கட்டணம் செலுத்த வேண்டிய கடப்பாடுடையவர் ஆவார். அப்ப தொழில் பெறுநர்களால கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு தொழில் வழங்குனர், அதாவது நிறுவனம் என்ன செய்யணும், வருமான வரி செலுத்தும். பட் ஃப்ரீலான்சருக்கு அப்படி இல்லை. அதனால என்ன செய்யும், அரசாங்கம் பார்க்கும் இவர் ஒரு ஊழியரா அல்லது அவர் ஒரு
சுயாதீன ஒப்பந்தக்காரர் அப்படின்ட்டு. அதே மாதிரி தொழில் பெறுநருடைய கவனீனமான செயற்பாட்டுக்கு தொழில் வழங்குனர் என்னது கடுமையாக பொறுப்புடையவர். அதாவது தொழில் பெற அந்த எம்ப்ளாயி வந்து ஏதாவது ஒரு கள்ள வேலை செய்தாருண்டா அதுக்கு முழு பொறுப்பும் என்ன நிறுவனமாகத்தான் இருக்கு. அப்ப இவர் ஒரு நிறுவனத்தினுடைய ஊழியரா அல்லது இவர் நிறுவனத்தினுடைய சுயாதீன ஒப்பந்தக்காரரான்னு பார்த்தோம்னா அப்ப உரிமை என்ன செய்யப்படும் டிசைட் பண்ணப்படும். சரிதானே? அதே மாதிரி தொழில் வழங்குனர் அதாவது தொழிலை வழங்கக்கூடிய நிறுவனமானது லொஸ் ஆயிடுச்சுன்னா வங்குரத்தடைஞ்சா தொழில் பெறுநர்கள் தங்கள் மிகுதி சம்பளம் அதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இப்ப 6 மாசத்தால க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை. இப்ப 6 மாசத்துக்கு ஒர்க் பண்ணின சேலரி அதே மாதிரி வேலை முடிவுறுத்தப்பட்டமைக்கான நட்டையீடு ஏன் குயிக்கா வேலையை முடிவுறுத்தினா நாளைக்கு போயிட்டு அவர் ரோட்ல பிச்சையா எடுக்கிறது இல்ல. அப்ப நிறுவனம் அவங்களோட நிறுவனத்துல வேலை செஞ்ச காலப்பகுதிக்கு ஏத்த மாதிரிக்கு குறிப்பிட்ட தொகை பணத்தை செட்டில் பண்ணுவாங்க. நாங்க நிறுவனத்தை க்ளோஸ் பண்றோம் நிறுவனம் நட்டம் அடையுது. சோ இத்தனை வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. அப்ப நாங்க எங்களோட நிறுவனத்துல குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒர்க் பண்ணின ஆட்களுக்கு இவ்வளவு நாங்க பெர்சன்டேஜ் சேலரி அல்லது மாத சம்பளம் நாங்க வழங்குறோம்னுட்டு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவங்கள வேலையில இருந்து நிப்பாட்டுவாங்க. சோ அந்த விஷயத்தை என்ன செய்வாங்க இவங்க பெற்றுக்கொள்ள முடியும் அது ஊழியராக இருந்தால் மாத்திரம். அதே மாதிரி தொழில் வழங்குனர் தனது தொழில் பெறுநரின் மீது சுகநலன் மற்றும் பாதுகாப்பு பல்வேறு கடமைகளுக்கு கட்டுப்படுவார். அப்ப நிறுவனத்துல ஏதாவது இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது சேதங்கள் உடல் ரீதியான சேதங்கள் மன ரீதியான சேதங்கள் அல்லது இது பொருளாதார சேதங்கள் ஏற்படுகின்ற பட்சத்துல அதுக்கு யாரு நிறுவனம் பொறுப்பாளராக இருப்பார். அவர் தான் என்ன செய்யணும் தொழில் பெறுநரை அதாவது நிறுவனத்துடைய ஊழியரை பார்த்து கொள்ள வேணும். ஆக இந்த அடிப்படையில அவர் தொழிலாளராக இருந்தால் இப்படியான நன்மைகள் அவருக்கு என்ன செய்யப்படும் கிடைக்க பெறும். அதன் அடிப்படையில தான் நாங்க இங்க பாக்குறோம் இந்த ஊழியர் சேமலாப நிதி என்றால் என்ன அப்படிங்கிறது. அதாவது தொழில் பெறுநர்களுடைய ஓய்வூதியத்துக்கு பின்னரான நலன்களை சேமலாப பங்களிப்பின் ஊடாக உறுதிப்படுத்துவதுதான் இச்சட்டத்தின் நோக்கம். அதாவது நீங்க வேலைய ஒரு டைமுக்கு பிறகு நிறுத்திடுவீங்க. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. அந்த நிறுத்தப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்துல இந்த தொகை என்ன செய்யும் பின்னர் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். சரிதானே? சோ இது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சரிதானே? அப்படி உங்களுக்கு புரியல அல்லது தெரியாதுன்னா நீங்க அப் டு டேட் என்ன செய்யலாம் போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு பார்க்கலாம். இபிஎஃப் எத்தனை பெர்சன்டேஜ் இடிஎஃப் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியோ? இந்த இடிஎஃப் இருக்கு தானே இந்த இடிஎஃப்க்கு நிறுவனமும் பங்களிப்பு செய்யும் அதே மாதிரி ஊழியரும் பங்களிப்பு செய்வார். ஊழியர் அடிப்படை சம்பளத்துல குறிப்பிட்ட சதவீதம் அதே மாதிரி ஊழியர் அடிப்படை சம்பளத்துக்கு என்ன நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அப்படின்ற அடிப்படையில பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற சட்டத்தின்படி ஊழியர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8% என்ன செய்வார் பங்களிப்பு செய்வார். அதே மாதிரி நிறுவனமானது 12% என்ன செய்வாங்க பங்களிப்பு செய்வாங்க இபிஎஃப். சரியா? எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்று சொல்றது. சரியோ? இதான் பெர்சன்டேஜ் தற்போதைய பெர்சன்டேஜாக இருக்கு. அப்ப ஊழியருக்கு மொத்தமாக என்னது 20% அங்க போய் சேரும் மத்திய வங்கிக்கு. சரியோ? ரைட். அப்ப இந்த சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு பெறுகின்ற தொழில் பெறுநர்கள் ஆறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிரந்தரமற்ற தொழில் பெறுறவங்க முறைசார மற்றும் தற்காலிக ஊழியர்கள் அதே மாதிரி நாட்சம்பளம் பெறுறவங்க சரியானி அதே மாதிரி தரக அடிப்படையில் வேலை செய்யறாக்கள் அதே மாதிரி ஒப்பந்த வேலையாட்கள் சரிதானே. சோ இப்படியான ஒரு சில தரப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து இந்த யாரு இதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற கேட்கறது தான் கூட. அப்ப எங்களுக்கு எக்ஸாம்ல இதுதான் மிக இம்பார்ட்டன்டான பார்ட்டாக இருக்கும். எது? அதாவது இந்த ஊழியர் சேமலாப நிதியை பெற முடியாதாக்கள் ஆறுண்டா அரச ஊழியர்கள். ஏனென்றா அவங்களுக்கு கடைசி நேரத்துல பென்ஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இபிஎஃப் எல்லாம் இல்லை. சரி, அதே மாதிரி குடும்ப அங்கத்தவரால நிர்வகிக்கப்படுகின்ற நிறுவனம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடை ஒன்று நடத்துறீங்க அல்லது ஒரு நிறுவனம் ஒன்று நடத்துறீங்க. அந்த நிறுவனத்துல நீங்க தானே ஆக்கள் உங்களோட சகோதரங்கள் உங்களோட அப்பா அம்மா உங்களோட ஃபெமிலி ஆக்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல என்னது அவங்களுக்கு இது செட் ஆகாது. அதே மாதிரி வேலையில் ஈடுபடாத இயக்குனர் அதாவது சில டிரெக்டர் போர்ட்ல இருக்கிற டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க
வேலையில ஈடுபட மாட்டாங்க. அவங்க என்னது இபிஎஃப் பெற இயலாது. அதே மாதிரி வர்த்தகத்தில் சம்பளம் பெற்றுக்கொள்ளாத பங்காளர்கள், அதே மாதிரி அதிகாரம் அளிக்கப்பட்ட சேமலாபங்க பங்களிப்பு செய்யாதவர்கள், அதே மாதிரி 14 வயதுக்கு குறைஞ்சாக்கள், அதே மாதிரி செல்ஃபா நீங்க வீட்டை ஒரு வேலை சுய தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்துட்டு இருக்கும் போது, அதே மாதிரி நீங்க ஒரு வீட்டு பணியாளர்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, அதே மாதிரி இந்த சமூக சேவைகள்ல ஈடுபடக்கூடிய 10 வேலையாட்களுக்கு குறைவாக கொண்ட நிறுவனமாக இருந்தார். அதே மாதிரி தேசிய பயிலுனர் சட்டத்தின் கீழான பயிலுனர்கள். சோ இப்படியான ஆட்களுக்கு என்ன செய்யலாது? இந்த இபிஎஃப் பெற இயலாது. இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? சோ இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, பராயமடையாத குற்றவாளிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஊமைகள், செவிப்புலனற்றோர் மற்றும் பார்வை இழந்தவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களில் வேலை செய்யும் தொழில் பெறுநர்கள். சரிதானே? சோ இதத்தான் இந்த இதா சொல்றாங்க. சரியா? இவங்களும் என்ன செய்யலாது? பெற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ரைட். இந்த அந்த பங்களிப்பு எவ்வளவு மாதிரின்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா? குறைந்தபட்சம் மாதாந்த வருவாயில 8% யாரு? ஊழியரும், குறைந்த மாத சம்பளத்துல வருவாயில 12% நிறுவனமும் இதுக்கு பங்களிப்பு செய்யும். சரியோ? ரைட். இப்ப பிள்ளைகள் அடுத்த கேள்வியாக கேட்கிற விஷயம் இந்த இந்த விடயம் தான். அதாவது இபிஎஃப் எப்ப வந்து திரும்ப பெறலாம்? இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. சரியா? இடிஎஃப், அதாவது இடிஎஃப்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட் சொல்லக்கூடிய இடிஎஃப், அதை என்ன செய்யலாம்? ஒரு தொழில இருந்து நீங்க விலகக்குள்ள பெறலாம். சரியா? பட் இபிஎஃப்னு சொல்றது அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அது என்ன நிபந்தனைன்னு பார்ப்போம். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஓய்வூதிய வயதை எட்டுதல். அதாவது நீங்க ஓய்வு பெற போறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாம்? நீங்க அந்த வேலையை விட்டு முழுமையாக நின்றுவீங்க, இன்னொரு வேலைக்கு போக மாட்டீங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இபிஎஃப் பெறலாம். அதே மாதிரி ஓய்வு பெற்ற பின்னர் நீங்க வேலை செய்ய போறீங்க. உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஓய்வூதிய வயது வந்துட்டு, நீங்க அந்த வேலையிலிருந்து முற்றுமுழுதான் நீங்க விலக போறீங்க அப்படின்னுட்டு நீங்க விலகிட்டீங்க. சரியா? அதுக்கு பிறகு நீங்க வேலை செய்யலாம், அது உங்களோட விருப்பம். பட் அந்த ஓய்வு வயதை அடைஞ்சால் என்னது? நீங்க அந்த தொழில இருந்து வெளியாகிட்டீங்கள் என்றால் என்னது? உங்களுக்கு இபிஎஃப் பே பண்ணுவாங்க. இது எங்க நடக்கும்னா, சில வயசான ஆட்கள் என்ன செய்வாங்க? ஒரு தொழில நீண்ட காலமா இருந்து போட்டு வேலையில இருந்து வெளியாயிருவாங்க. ஆனால் அவருக்கு இன்னும் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த கம்பெனி வச்சு கொண்டிருக்காது. ஆனா இவர் என்ன செய்வாரு? வெளியே வந்துட்டு வேற வேற அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி சில பாதுகாப்பு துறையில, அதே மாதிரி சுகாதாரத்துறையில அப்படின்ட்டு சில சில வேலைகள்ல ஈடுபடுவார். சரியா? சோ அதைத்தான் இங்க மென்ஷன் பண்றாங்களா? இது ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு போறது கிடையாதா? இதுல நீங்க பிளவுறது இல்ல. இந்த இடத்த மார்க் பண்ணோனும் ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு போறது இல்ல. இது என்னென்றால் அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு இன்னொரு வேலைக்கு போறதுதான் இந்த விஷயம். சரியா? ரைட். இந்த உதாரணத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி இந்த திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுமுழுதான் என்ன செய்வாங்க? வேலையை விட்டு ராஜினாமா செய்திருப்பாங்க. யாரு? பெண்கள். ஆண்கள் இல்லை, பெண்களுக்கு மட்டும். அவங்களுக்கு மட்டும்தான் அக்செப்டபிள். சரியா? அப்ப நான் திருமணம் முடிக்க போறேன், சோ நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போறேன் என்று சொல்லிட்டு ராஜினாமா செய்யற பெண்களுக்கு இபிஎஃப் என்ன செய்யலாம்? எடுத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக அரச சேவைக்கு தனியார் துறையில் இருந்து விலகுது. அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சிலாக்கள் வந்து நல்ல கிராஜுவேட், அதாவது யூனிவர்சிட்டில இருந்து அவுட் ஆகியிருப்பாங்க, குயிக்கா அரச வேலை வாய்ப்பு கிடைக்காது அல்லது கிடைச்சிருக்காது. அப்ப அந்த டைம்ல என்ன செய்வாங்க? இவங்க பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அல்லது எக்ஸாம் எழுதியோ அல்லது ஏதோ ஒரு வாய்ப்பின் மூலமாக அவங்க அரச வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்துல இவங்க என்ன செய்வாங்க? அந்த தனியார் துறையில இருந்து விலகிட்டு போவாங்க. அந்த டைம்ல என்ன செய்யலாம்? இபிஎஃப் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இனிமேல் வேலையே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு ஒரு அங்கவீனம், அதாவது கை கால் செயலிழப்போ, கால் நடக்க முடியாமல் அந்த முற்றுமுழுதாக அடுத்த கட்டமாக உங்களை வேலை செய்ய முடியாது என்ற அடிப்படையில், அல்லது என்னென்றால் இந்த இபிஎஃப்க்கு தகுதியானவர் மரணிச்சா உங்களுடைய பின்னுரிமம் இருப்பாங்களே, உங்களோட நொமினி,
அவர் என்ன செய்யலாம், இந்த பணத்தை எடுக்கலாம். எப்படியுமே கட்டாயம் நொமினி, அதாவது பின்னுரித்தாளி ஒன்று போடுவாங்க அப்ளிகேஷன் போடக்குள்ள. அப்ப குயிக்காக யாராவது இறந்துட்டாங்களா அந்த பெறக்கூடியவர்னு சொன்னா அவருக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நாட்டுக்கு நான் திரும்பியே வரமாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போறவங்களை என்ன செய்யலாம், இந்த இபிஎஃப் கிளைம் பண்ணி கொள்ள முடியும். இப்படியான சிச்சுவேஷன் என்னது கொஸ்டின் பேப்பர்ல வாருது. சரி, இதெல்லாம் மிக முக்கியமான பகுதியாக நாங்க பார்ப்போம். சரியோ, ரைட். அந்த விடயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ரைட். அடுத்ததாக இந்த இடிஎஃப். சரிதானே, இந்த இடிஎஃப் என்று சொன்னா நீங்க ஒரு பதவியில இருந்து ராஜினாமா செய்யக்குள்ள நீங்க பெற்றுக்கொண்டு போகலாம். ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு போகல என்ன, இதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது ஜஸ்ட் உங்களோட நிறுவனம் மாத்திரம் இதுக்காக பங்களிப்பு செய்வாங்க. என்னது, உங்களோட நிறுவனம் மாத்திரம், ஊழியர்ல நிறுவனம் மாத்திரம் பங்களிப்பு செய்வாங்க. சரியாக, இது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொன்னால் 3% என்ன செய்வாங்க, பங்களிப்பு நிறுவனம் செய்யும் இடிஎஃப். சரியா, ரைட். அப்ப எதுவும் பாருங்க, இச்சட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்படாத வகைப்படியினர் பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி நாங்க மேல பார்த்த மாதிரி தான். வீட்டு பணியாளர்கள், 10 குறைந்த அந்த சமூக நிறுவனங்கள்ல செயற்பாட்டு நிறுவனங்கள்ல ஒர்க் பண்றாக்கள், இளமையான குற்றவாளிகள், அனாதைகள், விசேட தேவையுடையார்கள், ஓய்வூதியம் பெறும் அரச சேவையாளர்கள், தேசிய பயிலுனர் சபையில ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்கள், குடும்ப அங்கத்தவர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற அமைப்புல தொழில் பெறாக்கள், இவங்கெல்லாம் என்ன செய்யலாது, பெற முடியாது. சரியோ, அதே மாதிரி இங்க சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா, பங்களிப்பு தொழில் வழங்குனர் தொழில் பெறுநரினால் பெறப்படும் மொத்த வருவாயில 3% இடிஎஃப் ஆக பெற்றுக்கொள்வார். சரியா, சோ இந்த விடயம் எங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அதே மாதிரி இந்த கிராஜுவேட், இந்த பணிக்கொடை என்று சொல்ற விடயம் என்னன்னு சொல்லி நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கணக்கு பாக்குறதுக்கு வரும். இது பெரிய நீங்க அப்பா டக்கர் கணக்கெல்லாம் இல்ல. சரியா, தேற்றம் லெவலுக்கெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. மேக்ஸ்ல படிச்ச மாதிரிக்கு இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். இந்த கிராஜுவேட்டின்னா என்னன்னு சொன்னாலும் இங்க பாருங்க பிள்ளைகள், 1983 ஆண்டின் 12ஆம் இலக்க பணிக்கொடை வழக்கீட்டு சட்டமானது தொழில் பெறுநர்களுடைய வேலை முடிவுறுத்தலின் போது, அதாவது அவர் வேலையில இருந்து அவரை இல்லாமல் நிறுத்தப்படுகின்ற போது, அல்லது அவர் முற்றுமுழுதாக நிறுவனத்திலிருந்து விலகிச் செல்கின்ற போது அவர்களினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட சேவைக்காக, அவர்கிட்ட இருந்து ஒரு 15 வருஷம் அவர் தொடர்ச்சியாக நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இப்ப அவர் விலக போறாரு அல்லது அவர் வேலையை முடிவுறுத்த போறாரு என்ற பட்சத்துல அந்த நிறுவனத்துக்கு 15 வருஷமாக அவர் உழைச்சு கொடுத்திருக்கிறாரே, அதன் அடிப்படையில தொழில் பெறவர்க்காக தொழில் வழங்குனருக்கு, அதாவது நிறுவனம் பணிக்கொடைகள் வழங்குவதை ஏற்பாடு செய்யுது. அப்ப கட்டாயம் அவர் என்ன செய்யணும், அந்த 15 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கான அந்த சர்வீஸுக்காக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை கொடுத்து அனுப்ப வேணும் அப்படிங்கிறதுதான் இந்த சட்டம் சொல்லுது, பணிக்கொடை. அப்ப இந்த சட்டத்துக்கு கீழே யார் யார் வருவான்னு பாத்தீங்கன்னா, 15 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கடந்த 12 மாதங்களாக தொழிலில் அமர்ந்திருந்த ஒரு நிறுவனம் தொழில் பெறுநர்களின் முந்தைய சேவையினை உடனடியாக நிறுத்தி கொள்ளுமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும், பணிக்கொடையை கொடுக்கணும். 15 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கடந்து, அத 15க்கு மேற்பட்ட ஆட்களை வச்சுட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு வருஷத்தை தாண்டியும் அவர் என்ன செய்யறாரு, நிறுவனமாக ஒரு ஸ்டாண்டர்ட்ல அவர் சந்தையில இருக்காராக இருந்தால் என்ன செய்யணும், அவரு தன்னுடைய தொழில் பெறுநர்களுக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணி கொண்டிருந்த அந்த சேவைக்காக அவர் என்ன செய்யணும், பணிக்கொடை செலுத்தணும். அது நிபந்தனை. அதே மாதிரி தொழில் தருணர் இருக்காரு, அதாவது தொழில தர்ற கம்பெனி இருக்கு, அது 5 வருடங்களுக்கு மேலாக சேவை செய்த தொழில் பெறுநர்களுக்காகத்தான் என்ன செய்யும், பணிக்கொடையை கொடுக்கும். அதுக்கு விட குறைய ஆண்டுக்கு ஒர்க் பண்ணினாலாம் சர்வீஸ்க்காக காசு கொடுக்க மாட்டாங்க. இப்ப 5 வருஷத்துக்கு மேல அவர் ஒர்க் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் அவருக்கு என்ன செய்யும், கிராஜுவிட்டி, அதாவது அவருக்கு அந்த பணிக்கொடை கிடைக்கும்ங்கிறது சட்டம். இந்த சட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்படுகின்ற பொதுசன கூட்டுத்தாபனம் மற்றும் தொண்டு நிறுவனங்களினுடைய தொழில் பெறுநர்களும் இதுக்குள்ள வருவாங்க. சட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்படுகின்ற நிறைவேற்றுனர்கள் அல்லாதவர்கள் அல்லது பணிபுரியும் இயக்குநர்கள் ஆகிய அனைத்து வகையான தொழில் பெறுநர்களும் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. பயிலுனர்கள் அல்லாத பயிலுனர்கள், அதாவது சேவை பயிலுனர் சபையினால் ஆட்சேர்க்கப்பட்ட பயிலுனர்கள் இதனுள் அடங்குவது இல்லை.
அப்ப தேசிய ரீதியாக காணப்படுகின்ற பயிலுனர் அதாவது நிறைய அந்த ட்ரைனிங் காலேஜஸ் இருக்கும் தானே. சோ அதன்ல இருக்கிற ஆக்களை தவிர்ந்து மத்த ஆக்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றான். சோ அதன் அடிப்படையில யார் யாருக்கு இந்த தொகையை பெற முடியாதுன்னு சொல்றாங்களா, 5 வருடத்துக்கு குறைஞ்ச கால பகுதியில சேவையாற்றி இருந்தா அவங்களுக்கு பெற முடியாது. அதே மாதிரி 15 தொழில் பெறுநர்களுக்கும் குறைவாக கொண்டிருக்கின்ற நிறுவனத்துல வேலை செய்யற ஆட்களுக்கும் பெற இயலாது. அப்ப ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கணும். அதே மாதிரி அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட வர்த்தகங்களில் தொழில் புரிகின்ற, அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள்ல ஒர்க் பண்றார்கள். அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களை பணிபுரிறார்கள், உள்ளூராட்சி சபைகள்ல வீட்டு பணியாட்கள், தனிப்பட்ட வாகன ஓட்டுநர்கள், எவ்வித பங்களிப்பு மற்ற ஓய்வூதிய திட்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற தொழில் பெறுநர்கள். அவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில நிபந்தனைகள் எல்லாம் சொல்லி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னது இதெல்லாம் எடுக்க இயலாது. தேசிய பயிலுனர் சபையில பணியமர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லிட்டு அவங்களும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதன் அடிப்படையில இங்க பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, இந்த கிராஜுவிட்டியை எப்படி கணிக்கிறது, இந்த கிராஜுவிட்டியை எப்படி கணிக்கிறதுன்றதுதான். இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். அது அவ்வளவு பெரிய விடயமும் இல்லை. சரியா? உங்களுக்கு நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நிறுவனத்துல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த நிறுவனத்துல நீங்க இறுதியாக நீங்க ஒர்க் பண்ணக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு சம்பளம். இப்ப உதாரணத்துக்கு 15 வருடம் ஒரு நிறுவனத்துல தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த நிறுவனத்துல இறுதியாக உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வருதுன்னு வைங்க. 2 லட்சம் ரூபாய் சம்பளம் உங்களுக்கு இறுதியாக இருக்குது என்று சொல்லி வைங்க. இப்ப நீங்க கடைசியாக அதான் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்கன்னு வைங்க. இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு அரைவாசி. இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வாங்க, இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு அரைவாசி. அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு அரைவாசி எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய்க்கு அரைவாசி 1 லட்சம் ரூபாய். சரியா? 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இங்க நாங்க நோட் பண்ண வேண்டிய விடயம் என்னென்றால், இவங்க அப்படி சாரி இந்த இருக்கு. அதாவது சேவை பூர்த்தி செய்யப்பட்ட வருடங்கள், எத்தனை வருஷம் நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 15 வருடங்கள் அப்படின்னு சொன்னா அந்த 15 வருடத்தால பெருக்குவாங்க இன்டு 15 இன்டு 15. அப்ப என்ன செய்வாங்க, 15 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அனுப்புவாங்க. சரி, நீ இப்படிதான் கிராஜுவேட் கணிக்கிறது. இறுதி வருஷத்துல எவ்வளவு அவருக்கு சம்பளம், அதுல அரைவாசிய எவ்வளவு காலம் அவர் ஒர்க் பண்ணினாரு. எஸ், எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க கொஞ்சம் மாசம் அங்கால மிச்சம் வந்தாத என்ன செய்ய? அதை கணக்கு எடுக்கிறது இல்ல. அந்த ஒரு வருடத்தை அவர் பூர்த்தி செஞ்சிருக்கோம். ஓகே சார். மாத கணக்குக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? உதாரணத்துக்கு எடுப்பமே, இப்ப இந்த ஊழியர் 15 வருஷம். சரியா? 15 வருடம், இயர்ஸ் அண்ட் 5 months. சரியா? இந்த வருஷம் முடிஞ்சால்தான் என்னது 5 months இல்ல, கொஞ்சம் நீங்க நம்ம இந்த வருஷத்துக்குள்ள எடுப்போமே. உதாரணத்துக்கு இந்த வருஷம் எப்ப முடியுது, 31/12/2026. 31/12/2026 வந்ததுண்டா அவர சர்வீஸ் 16 இயர்ஸ். இப்ப எவ்வளவு நாள் முடிஞ்சிருக்குது, 15 வருடமும் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு 14ஆம் தேதி. அப்ப 14ஆம் தேதினா என்ன, இதுவும் மாசம் பூர்த்தி இல்ல. அப்ப என்னது, ஒரு 5 மாதம் எடுப்போம். 5 months. இப்ப இவருக்கு கிராஜுவேட்டி பார்க்க சொல்றாங்க.
இப்ப இருக்கு கிராஜுவிட்டி பார்க்க சொல்றாங்கண்டா நாங்க எதை எடுக்கணும்டா இந்த 5 மாசத்தை நாங்க இன்க்ளூட் பண்றது இல்லை. இவரை நாங்க தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டு போட்டு இங்க வார இந்த மாதத்துக்கு தான் நாங்க எடுக்கணும். அவர் ஃபுல்லா என்ன செய்யணும், அந்த இயரை கம்ப்ளீட் பண்ணி இருக்கோம். அந்த கம்ப்ளீட் பண்ண இயருக்கு மாத்திரம்தான் அவருக்கு என்னது வரும். சரியா? அவரு 11 மாசம் என்றாலும் என்னது அவருக்கு அந்த இயரை கம்ப்ளீட் பண்ணாம வராது. இங்க அவர் இயரைத்தான் இவங்க கவுண்ட் பண்ணுவாங்க, அந்த சேவையை பூர்த்தி செய்த வருடம். இப்ப சில டைம்கள்ல உங்களுக்கு சில ஆட்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல, நான் இந்த வருஷத்தை முடிச்சாதான் எனக்கு அந்த வருஷத்துக்கான இது கிடைக்கும், இடையில போனோம்னா இந்த வருஷத்துக்கானது எனக்கு கிடைக்காது, அதனால இந்த வருஷத்தை நான் கொஞ்சம் பல்ல கடிச்சு பிடிச்சிட்டு நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏர்ஜென்ட்டா அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷத்துக்கும் என்ன சேர்த்து எனக்கு காசு கிடைக்கும், பட் நான் இதை பல்ல கடிச்சு பிடிச்சிட்டு இருந்தாதான் எனக்கு அந்த காசு சில நேரம் கிடைக்கும், இல்லாட்டி எனக்கு கிடைக்காது. சோ நான் எலிஜிபிள் இல்லாம போயிடும், அப்ப இந்த வருஷம் வேஸ்டா போயிடும். அதனால இந்த வருஷத்தை முடிச்சு போட்டு நான் வேலையில இருந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாட்டி அப்படி சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு ரீசன் இதுதான். சோ ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க எலிஜிபிள். அப்ப எலிஜிபிள்னா என்னது, அவங்க என்ன செய்யலாம், போக்குள்ள இந்த விஷயத்தை பெற்றுக்கொண்டு போக முடியும். சரியா? பெற்றுக்கொள்ள முடியும். சோ அப்படியான ஒரு நலன் அவருக்கு கிடைக்கும் ஒரு தொழில் பெறவருக்கு. சரியும்? சோ அந்த மாதத்தை கல்குலேட் பண்ண மாட்டாங்கள், ஒன்லி வருடம். அந்த வருடத்தை அவர் பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். நான் கணக்கு செய்யக்குள்ள நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். சரியா? பணிக்கொடை எவ்வாறு கணிக்கிறது அப்படிங்கிறது நான் நினைக்கிற மாதிரி லாஸ்ட் இயர் வரல, அதுக்கு முதல் ஏதோ சம்திங் ஒரு கேள்வி கேட்டிருந்தான். சரியா? லாஸ்ட் இயரும் ஒரு ஞாபகம், பட் ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம் அதுல இருக்கான்னு. சரியா? ஓகே, இதை முடிச்சுட்டு போகல பாப்போமா? ஓகே, இந்த இடிஎஃப் பெற ஆக்கள் யாரு, என்ன மாதிரி அப்படின்ற விடயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அதுதான் இங்க இருக்குது. தகுதி உடைய ஆக்கள் யாரு, தகுதியற்ற ஆக்கள் யாருங்கிற விடயம். சரிதானே? சோ இதுதான் இந்த ஷார்ட் நோட்ஸ்ல இந்த ஓவராலா நாங்க பாக்குற விடயங்கள்ல அடிப்படையில இருக்குது. சரிதானே? அதே மாதிரிக்கு நாங்க இந்த தொழில் வழங்குனர்களுடைய கடமைகள், சரியா, கடமைகள், அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தொழில் பெறக்கூடியவர், அதாவது நிறுவனத்தின் ஊழியர் உரிமைகள், அதே மாதிரி பணிக்கொடையில் இருந்து சட்ட ரீதியாக விலக்களிக்கப்படக்கூடிய விடயங்கள் என்னன்ற விடயம், அதாவது சட்ட ரீதியான அடிப்படையில, சட்ட ரீதியற்ற அடிப்படையில மோசடி வருமானம் ஈட்டினாங்கண்டா அந்த தொழில் பெறவரால என்னது பணிக்கொடையை பெற்றுக்கொள்ளே இயலாது. அதே மாதிரி தொழில் தருணரின் நிதியினை நேர்மையினமாக அவர் பயன்படுத்தி இருந்தார்னு சொன்னார். தொழில் தருணர்களினுடைய சொத்துக்களுக்கு வேண்டுமென்றே சேதம் விளைவிச்சிருந்தாருந்தா அப்படியான சந்தர்ப்பங்கள் அவருக்கு என்ன செய்யலாது, கிராஜுவிட்டிய பெற்றுக்கொள்ள இயலாது. அப்போ ஒரு ஜெனுவினான ஒரு ஆளாக, ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல நிலைமையில இருந்தால்தான் அவருக்கு கிராஜுவிட்டி கொடுத்து அனுப்புவாங்க. சரிதானே? சோ இவ்வளவும் போதும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா, இந்த விடயம் இந்த வேலை நேரங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னா அந்த ஆக்கள் வேலைக்கு எடுத்து போட்டன் அப்படின்றதுக்காக வேலை ஆக்கள் என்ன செய்யறது, வச்சு செய்யறது அப்படி இல்லாம அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சரியா? வேலை நேரம் சம்பந்தமாக இருக்குது. இது எங்களுக்கு நார்மலாக ஜென்ரலா தெரிஞ்சிருக்கும். படிச்சுட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்கு மட்டும் போயிடாம, எக்ஸாமுக்காக மட்டும் போயிடாம இந்த விஷயங்கள் நாங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறோம்ங்கிற அடிப்படையில ரைட் நாங்க சில இந்த விஷயங்களையும் தெரிஞ்சிருக்க வேணும். அதன் அடிப்படையில பாத்தீங்களாக இருந்தால் இந்த வேலை நேரத்தை பாத்தீங்கன்னா, இந்த வேலை நேரம்ங்கிற சட்டத்தின் அடிப்படையில, தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில ஒரு நாள்ல 8 மணித்தியாலங்கள் தான் அவர் வேலை செய்யணும். 8 மணித்தியாலங்கள் தான் அவர் வேலை செய்ய வேண்டும். வாரம் ஒன்றுக்கான வேலை நேரம் இடைவெளி இல்லாது 45 மணித்தியாலங்கள் இருக்கும். அப்ப அவருக்கு அங்கால இன்டர்வல், இடையில லஞ்ச் பிரேக், ஈவினிங் டீ பிரேக் எல்லாம் கொடுப்பாங்களே, அவை தவிர்த்து 15 மணித்தியாலங்கள் அவர் என்ன செய்யணும், ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒரு வீக்ல.
அதாவது 8 மணித்தியாலங்களை கொண்ட 5 முழு வேலை நாட்களும், அதாவது 8 5 40, அதாவது 5 நாள், திங்கள் டு வெள்ளி வரைக்கும் 5 நாட்கள். அப்ப 8 மணித்தியாலம் படி 40. அதே மாதிரி 5 மணித்தியாலங்களை கொண்ட அரை நாள். அப்ப என்ன செய்வாங்க, சனிக்கிழமை வந்து ஹாஃப் டேயாக இருக்கும். அப்ப அந்த 5 நாளும் சேர்த்து மொத்தமாக 45 நாள், 45 மணி நேரம் அவர் ஒர்க் பண்ணணும். 5 மணி நேரம், அதே மாதிரி 40 மணி நேரம், மொத்தம் 45 மணி நேரம் ஒரு ஆள் ஒரு வீக்ல ஒரு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கு. வேலையின் ஆரம்ப மற்றும் நிறைவு நேரமானது தொழில் தருணர்களால் தீர்மானிக்கப்படும். இப்ப ஸ்டார்ட் ஆகுறது எத்தனை மணிக்கு, முடிகிறது எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு என்ன நிறுவனம் தான் தீர்மானிக்கும். வேலையாட்களை சனிக்கிழமைகளில் வேலைக்கு அமர்த்தாத நிறுவனங்கள் வார நாட்களில் அவர்களை என்ன செய்யலாமாம், 9 மணித்தியாலங்கள் இடைவெளியின்றி வேலைக்கு அமர்த்த முடியாது. விளங்குதா? வேலையாட்களை சனிக்கிழமைகள்ல வேலைக்கு அமர்த்தாத நிறுவனங்கள், சனிக்கிழமைகள்ல அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு வைங்க. சரியா? சனிக்கிழமை அவங்களுக்கு வேலை இல்லை. சரியா? பொதுவாக அவங்களுக்கு அந்த இல்ல, திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான் நம்மளோட ஒர்க்கிங் டேஸ் என்று வந்ததுன்னா, அப்படியான நேரத்துல 9 மணித்தியாலங்கள் இடைவெளியின்றி வேலைக்கு அமர்த்த முடியாது. அதாவது கவர் பண்ற மாதிரிக்கு செய்ய இயலாது. சரியோங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எப்பண்டா சனிக்கிழமையில வேலைக்கு அமர்த்தாத நிறுவனம், அமர்த்துற நிறுவனம் செய்யலாம் என்ற மாதிரி தான் சொல்றான். சரியா? அது சில காரணங்கள், இப்ப சில இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் இருக்கும். இப்ப சுகாதார சேவை நிறுவனங்கள், அதே மாதிரி ஒளிபரப்பு துறை, அதாவது இந்த டிவி ஸ்டேஷன், அதே மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிற ஆட்களுக்குன்னு சொல்லிட்டு அது சில விஷயங்கள் அடிப்படையில அது சின்ன சின்ன சட்டங்கள் டிஃப்ரெண்ட் ஆகும். இதெல்லாம் ஜென்ரலான விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி 18 வயதுக்கு உட்பட்ட பெண் தொழில் பெறுநர்கள் மற்றும் 16 வயதுக்கு குறைந்த ஆண் தொழில் பெறுநர்கள் முற்பகல் 6 மணிக்கு முன்போ அல்லது 6 மணிக்கு பின்போ வேலைக்கு அமர்த்தப்பட முடியாது. இப்ப சில இடங்கள்ல 18 வயதுக்குரிய உட்பட்ட பிள்ளைகள் 16 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? சட்டத்தின் அடிப்படையில சில ரீசன், இன்டர்ன்ஷிப் அப்படி இப்படின்னு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணினாங்களா அவங்கள காலையில 6 மணிக்கு முதலோ அதே மாதிரி பின்னேரம் 6 மணிக்கு பிறகோ என்ற அடிப்படையில அவங்களை என்ன செய்யலாது, வேலைக்கு அமர்த்த முடியாது. அதே மாதிரிக்கு 18 வயதுக்கு மேலான பெண் தொழிலாளர்கள், அதாவது 18 வயசுக்கு மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் ஏதேனும் கடை அல்லது காரியாலயத்துல பிற்பகல் 8 மணி வரை வேலைக்கு அமர்த்தப்பட முடியும். அப்ப 8 மணி வரைக்கும் என்ன செய்யலாமா, அவங்க இருக்கலாமா. இது இந்த பெண்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. 18 வயதுக்கு உட்பட்ட பெண் தொழிலாளராக இருந்தால் ஏதேனும் கடையில் அல்லது காரியாலயத்தில் அவரை என்ன செய்யலாமா, 8 மணி நேரம் வரையில தொழிலுக்கு அமர்த்த முடியும். ஹோட்டல் மற்றும் உணவகங்கள்ல பிற்பகல் 10 மணி வரை வேலைக்கு அமர்த்தப்பட முடியும். இப்ப ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாக்கள், அதே மாதிரி ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாங்களா லேடிஸ், 18 வயதுக்கு மேற்பட்ட லேடிஸாக இருந்தாங்களா அவங்க என்னையா பிற்பகல் இரவு 10 மணி, பிற்பகல்ன்றது இரவு சொல்றாங்க. சரியா? 10 மணி வரைக்கும் என்ன செய்யலாமா, வேலைக்கு அமர்த்த முடியுமா. தொலைபேசி இயக்குநர்களாக வரவேற்பாளராக, அதாவது இந்த போன் பேசி அந்த கம்யூனிகேட் பண்றவங்க, போன் ஆபரேட்டர்ஸ், அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட், வதிவிட ஹோட்டல், அதாவது ஹோட்டல் வசதி அந்த தங்குமிட அக்கமடேஷனோட இருக்கிற ஹோட்டல்ஸ், சிற்றெழுத்தாளர்களாகவோ உதவியாளர்களாகவோ இருக்கும் பெண்கள், விமான நிலையத்தில் உள்ள கடைகள், அதாவது விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இப்ப 24 ஹவர்ஸ் தானே, சோ அப்படி அதே மாதிரி அலுவலகங்கள்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் இரவு நேரத்திலும் வேலைக்கு அமர்த்தப்படலாம். ஆனால் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கணும், அவங்களுக்கு தேவையான தங்குமிட உணவு வசதிகளை எல்லாம் வழங்கணும். சரியா? அவங்கள பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு என்னது, அந்த நிறுவனமாக இருக்கும். அது அடிப்படையில என்னது, நைட் டியூட்டி அவங்களுக்கு கொடுக்க முடியும் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள்ல மாத்திரம், எல்லாத்துலயும் இல்லை. என்ன ஆல்சோ ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியருக்கு என்ன மாதிரியான விடுகைகள் எடுக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். இப்ப சில நிறுவனங்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்பதான் சேர்ந்து இத்தனை மாசமாவது நீங்க லீவ் எல்லாம் எடுக்க இயலாது, அது இதுன்னு சொல்லிட்டு 1008 கதை கதைப்பாங்க. என்ன சோ அந்த டைம்ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன விடுமுறைகள் ஒரு ஊழியருக்கு பேசிக்காக சட்டத்தின் அடிப்படையில் இருக்குன்னுட்டு.
சரியோ? இப்ப முதல்ல பாருங்க, வாராந்த விடுமுறை. அதாவது மேலதிக நேரத்தினை தவிர்த்து ஒரு வாரத்துல 8 மணி நேரத்தை பூர்த்தி செய்த தொழில் பெறுநர்களுக்கு, அதாவது 28 மணி நேரத்தை அவர் பூர்த்தி செஞ்சிருப்பாராக இருந்தால் ஒரு வாரத்தினில் 1.5 நாள் விடுமுறை வழங்கப்படும். அப்ப 1.5 நாள் அவருக்கு என்னையா விடுமுறை வழங்குவாங்க. இது எப்படின்னு வழங்குதா? எப்படின்னு சொன்னா, சனிக்கிழமையில ஒரு அரை நாளும், அதே மாதிரி அங்கால ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஒரு நாளும் அடிப்படையில 1.5 நாள் லீவ். அது எல்லாம் இல்ல, வாராந்த விடுமுறை இப்படி வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாரம் என்பது ஒரு சனிக்கிழமையில் நள்ளிரவில் இருந்து அடுத்து வரும் சனிக்கிழமையின் நள்ளிரவு வரையான காலப்பகுதி ஆகும். விளங்குதா? சோ ஒரு நாள் மீன் பண்றாங்க. சோ ஒரு பேசிக் ஐடியா வந்து எடுக்கிறாங்க. பொதுவாக இவ்விடுமுறையானது சனிக்கிழமையின் அரை நாளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுக்கப்பட்டாலும் சட்டமானது வார இறுதி நாட்களில் தான் விடுமுறை அமைய வேண்டும் என குறிப்பிட்டு சொல்லல. பொதுவாக ஆட்கள் இப்படித்தான் பிரேக் எடுக்கிறாங்க. பட் நீங்க கட்டாயம் வார இறுதி நாள் சனி ஞாயிறுல தான் இது எடுக்கணும்னு இல்ல. அவங்க என்ன செய்யலாம்? 1.5 நாள் அவங்களுக்கு எடுக்க முடியும். சரியா? அப்ப வார விடுமுறைகளை ஒருமித்து மாதத்திற்கு ஒரு 4 நாட்கள் வழங்குவதானால் தொழில் ஆணையாளரின் அனுமதியினை பெற வேண்டும். அப்ப இந்த வார இறுதியில எல்லாம் எனக்கு வேலை, நீங்க லீவு தர வேணாம். சரியா? வாரத்துல 4 வாரம் இருக்கு, அதாவது 4 கிழமை இருக்கு. அப்போ 1.5 நாள் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு மொத்தமா ஒரு 4 நாளைக்கு நீங்க லீவு தாங்கன்னுட்டு என்ன செய்யலாது? நாங்க லீவு எடுக்க முடியாது. அப்படி எடுக்கணும்டா தொழில் ஆணையாளர் ஒருத்தர் இருக்கிறார். சரிதானே? இவரு தொழில் திணைக்களத்துல இருப்பாரு. இந்த கமிஷனர்கிட்ட என்ன செய்யணும்? நாங்க அனுமதி எடுக்க வேண்டும். சரிதானே? இதுதான் இந்த வார விடுமுறை சம்பந்தமான விடயம். இவ்வளவு பிரீஃபா அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. என்னென்ன விடுக்கைகளை எடுக்க முடியும்ன்றது மாத்திரம்தான் அநேகமாக கேள்வியாக வாரது. அதனால எங்களுக்கு வாராந்த விடுமுறை, இந்த பொது விடுமுறை, போயா விடுமுறை, வருடாந்த விடுமுறை, அதே மாதிரி சாதாரண சுயின விடுமுறை எத்தனை நாள், அதே மாதிரி பெண்களுக்கு மகப்பேற்று, அதாவது அவங்க ஒரு பிள்ளை பிறக்கு இருக்குன்ற ஒரு தாயாக இருப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி விடுமுறை என்ற விடயம் தான் இதுல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? மோர் டீட்டெயில்ஸ் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க வாசித்து பார்க்க முடியும், தேவை என்றால் மாத்திரம். இவ்வளவும் பட் உங்களுக்கு மெயினாக ஓகேவாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன்.